ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து ஜூலை 21 நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இண்டிகேட்டர் வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னோட இண்டிகேட்டர் இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிக்கும். செட்டிங்ஸ்ல இன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஷோ லெவல்ஸ் ஃபார் தி டேட்ல இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். செலக்ட் எக்ஸ்பைரி டேட். இன்னைக்கு இதுதான் எக்ஸ்பைரி டேட் நிஃப்டிக்கு. ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இண்டெக்ஸ்ல நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் நிஃப்டி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்கிட்ட ரெண்டு லாஜிக் இருக்கு. ஸோ அதுல நான் வந்து ஷோ ஓஆர்பி 5 minutes கன்ஃபர்மேஷன் தட் ஒர்க்ஸ் ஆன் ஒன்லி மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த இதை மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எனேபிள் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வேல்யூ ஷோ ஆகும். லைக் 24,100 CE 103 and 24,400 புட் 137ங்கிற வேல்யூ ஷோ ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்றோம். ஸோ இங்க நான் மார்க் பண்றேன். ஸோ நம்ம கான்செப்ட்ஸ்ல ஏற்கனவே பழைய வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 5 minutesோட ஹை ஆர் லோ பிரேக் பண்றப்போ அந்த பிரேக் அப்புறம் மார்க்கெட் கீழே தான் இருப்பானா இல்ல மேல பிரேக் பண்ணி தான் மேல தான் இருப்பானாங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வச்சு நம்ம டைரக்ஷனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆல்சோ டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதைப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் 5 minutesோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அதோட லோவை நம்ம பிரேக் பண்றப்போ ஆப்போசிட் நம்ம என்ன பார்க்கணும்னா 24,100ங்கிற புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து இங்க நான் வந்து 103ங்கிற வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூவை வந்து நம்ம பிரேக் பண்ணதாங்கிற பார்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 24,100 கால் ஆப்ஷனை வந்து நான் லோட் பண்ணிருக்கேன். ஆல்சோ 24,400 புட் ஆப்ஷனை நான் லோட் பண்ணிருக்கேன். ஸோ இத காமிக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 103 கால் ஆப்ஷனுக்கு வந்து 103ங்கிறத நான் இது பண்றேன். அதோட டெக்ஸ்ட்ல இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி 24,400 அதுல நம்மளுக்கு 137 காமிச்சிருக்கு. 137 ஓகே, சாரி தப்பா பண்ணிட்டேன். கோஆர்டினேட்ஸ்ல 137 அண்ட் டெக்ஸ்ட்ல இதை நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து வெயிட் பண்ணிருக்கோம். லைக் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு. ஸ்பாட்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10:20க்கு கரெக்டா வந்து லோவை வந்து பிரேக் பண்ணிருக்க. சோ நம்ம லோவை பிரேக் பண்றப்போ என்ன ஸ்ட்ரைக் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா கீழே பிரேக் பண்றப்போ கால் ஆப்ஷன் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரேக் பண்ணதான் பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 10:20க்கு எனக்கு 103ங்கிற வேல்யூவை ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கல. பட் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சில டைம் இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலேயும் போயிருப்பாங்க. ஸோ அப்படி வந்தாலும் ஒரு என்ட்ரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். டைரக்ஷன் சேஞ்ச் என்ன நடக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 10:35 கேண்டில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10:30 கேண்டில் எனக்கு வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10:30 கேண்டில் எனக்கு இங்க க்ளோஸ் வச்சு உள்ள வைக்கிறப்போ எனக்கு என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்போ கன்ஃபார்மா வந்து கீழே தான் போறாங்க, டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இதை ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருச்சு. வச்சதுக்கு அப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஃப்ளோ என்ன இருக்கோ அதை பிரேக் பண்றப்போ நம்ம ஆப்போசிட்டான ஸ்ட்ரைக்ல 24,400 புட் ஸ்ட்ரைக்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். விச் மீன் நம்மளுக்கு இந்த லைனை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னாவே ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதோட லோவை பிரேக் பண்றாங்கனாவே மார்க்கெட் கண்டிப்பா கீழே தான் போறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சோ மார்க்கெட் கீழே இந்த கால் சைட்ல வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்றப்போ மார்க்கெட் கீழே போறப்போ புட் சைட்ல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா இதோட கேண்டில் டைம் பாருங்க 10:30 கேண்டில். 10:30 கேண்டிலோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10:30 கேண்டில் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இது எனக்கு பிரேக் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இது கீழே வர மாதிரி இருக்கு. சோ நான் 10:30 கேண்டில் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். புட் ஆப்ஷன்ஸ்ல நான் ஆப்போசிட் சைட்ல போறேன். 10:30 கேண்டில். ஸோ 10:30 கேண்டில் நான் இங்க மார்க் பண்றேன். அதோட ஹை
இங்க நான் மார்க் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன்னா ஸ்டாப் லாஸ் நான் இப்போ நான் இந்த கால் ஆப்ஷன்ல நான் எது ஸ்டாப் லாஸா கொடுக்கலாம்னா, எனக்கு மார்க்கெட் இப்போ பிரேக் ஆயிருச்சு இந்த 10:30 கேண்டில். சப்போஸ் இவன் இங்க ரிவர்ஸ் ஆகி இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல போறான்னா திரும்ப அவன் வந்து கால் சைடு தான் போறான்னு தெரியும். சோ அப்ப இந்த 10:30 கேண்டிலோட லோ வந்து நான் இப்ப நான் ஸ்டாப் லாஸா நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைட் புட்டோட ஸ்ட்ரைக்ல. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 10:30 புட் ஆப்ஷன்ல நான் இங்க எடுத்திருக்கேன். இந்த கேண்டில்ல வந்து இந்த கேண்டிலோட லோவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலரா மாத்திக்கிறேன். இத வந்து எஸ்எல் லைன் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ். இந்த கிரீன் வந்து என்ட்ரி. சோ நான் அகைன் இந்த இடம் நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம கால் சைட்ல இங்க கீழே பிரேக் பண்ணிருச்சு. இந்த 103 வச்சு க்ளோஸ் பண்ணிருச்சு. திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லோ எனக்கு பிரேக் பண்ணி கீழே போறாங்கன்னு தெரிகிறப்போவே எனக்கு என்ன தோணிருச்சுன்னா கன்ஃபார்மா நம்ம வந்து மார்க்கெட் கீழே தான் போறாங்க. சோ மார்க்கெட் கீழே ஸ்பாட்ல போறப்போ நம்ம புட் சைட்ல போய் என்ட்ரி நம்ம பாக்குறோம். சோ அப்படி நான் பாக்குறப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலான 10:30யோட மேல வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ வந்து இந்த 10:30 கேண்டில் புட் சைட்ல பாருங்க. புட் சைட்ல நான் 10:30 கேண்டிலோட பாட்டம்ல நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அதோட ஹை பிரேக் பண்றப்ப என்ட்ரி எடுக்கலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து டார்கெட் எங்க வைக்கலாம் அப்படிங்கறத நான் சர்ச் பண்றேன். இன்னைக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன்ல நம்மளுக்கு ஒரு ஸ்விங் எதுவுமே இல்ல. சோ நான் என்ன பண்றேன்னா ப்ரீவியஸ் டேயோட ஸ்விங் எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். சோ எனக்கு அங்க எங்கெல்லாம் ஸ்விங் இருக்கோ நான் அங்கெல்லாம் மார்க் பண்றேன். எனக்கு இந்த ஸ்விங்கோட நான் இந்த ஒரு ஸ்விங்கை வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இதை வந்து என்னோட டார்கெட் ஒன்னா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதோட லைனை நான் மாத்திக்கிறேன். கலர் வந்து ஒரு கிரீன். ஓகே, கிரீன் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்ல இது நான் டார்கெட் 1 அப்படின்றது என்டர் பண்ணியிருக்கேன். சோ அடுத்த டார்கெட்டா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்விங்கோட ஹை. பட் இது எஸ்டர்டேஸ்க்கான ஸ்விங் ஹை தான். பட் ஸ்டில் அது மேல போகுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். டார்கெட் 2. சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி சொல்லியிருக்கேன். என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமும் என்னோட டார்கெட் வந்து இன்னும் ரீச் ஆகல. பட் என்ட்ரி எடுத்ததுல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு பக்காவா ரொம்ப சைட்வேஸா ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. பட் ஸ்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 221, 204 ஆல்மோஸ்ட் லைக் 204 ஒரு 18 to 17 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த இடம் வந்து டார்கெட் ரிஸ்க் நம்ம வச்சிருக்கோம். நம்ம என்ட்ரி எடுத்ததுல இருந்து மேக்ஸிமம் போனது வந்து ஒரு 19 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிருக்கு. பட் டார்கெட்டும் நம்மளுக்கு எஸ்எல்லும் இங்க அடிக்கல. ஆஃப்டர் லாங் கன்சாலிடேஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆஃப்டர் லாங் கன்சாலிடேஷன் நமக்கு டார்கெட் 1 வந்து ஹிட் ஆயிருக்கு இங்க. ஓகே. அட் த சேம் டைம் நான் டார்கெட் 2க்கு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டார்கெட் 2 அதிகமா போகல. சோ நீங்க நமக்கு மேக்ஸிமம் போனது 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. சோ அஸ்பர் இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்விங் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். அந்த ஸ்விங்கோட ஹைக்கு நான் பண்ணிருக்கேன். அந்த ஸ்விங் ஹை எனக்கு கொடுத்துருச்சு. சோ அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓவரால் ஹை வந்து 50 பாயிண்ட்ஸ் இங்க நம்ம என்ட்ரில இருந்து கொடுத்துருக்கு. ஸ்விங் டார்கெட் பண்ணி இது வரனா ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சோ இந்த என்ட்ரி படி இன்னைக்கு நமக்கு ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நமக்கு டார்கெட் போயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு ஃபேவரா தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துலயே டிசைட் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து இதை ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருந்தாங்க. சோ வர வர இப்ப என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போறாங்க. சோ புட் சைட் மேல போகுது. சோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம என்ட்ரி எடுத்து இன்னைக்கு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். சோ ஆல்ரெடி நேத்துக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நேத்து இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி நல்லா எப்போ ஒர்க் ஆகும்னா மண்டே அண்ட் டியூஸ்டே ஒர்க் ஆகும். இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட்கான வீடியோ இப்ப நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். மண்டேக்கான வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே தரேன். நீங்க அதுவும் பாருங்க. இது மாதிரி மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட கொரியர்ஸ் எதுனாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இது இல்லாம இன்ட்ராடே, ஹீரோ ஜீரோ இது மாதிரி நம்ம இந்த 2-3
ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னொரு இண்டிகேட்டர்லயும் வச்சிருக்கோம். ஸோ இதை பத்தி டீடைல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க டெலகிராம்க்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுல மோஸ்ட்லி ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.